அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 சிம்மம் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீடான 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் வர இருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். சிம்ம ராசி, இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அவர் தான், 8ஆம் அதிபதி அவர் தான். அதாவது உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து நல்ல கிரகமாக தான் வருவார். இப்போ வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார்? உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் இருக்கார். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும். 11ல் இருக்க குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். சரிங்களா? விரயஸ்தானத்துக்கு வந்துடுவார். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி வேறு 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனையை சிம்மராசிக்காரங்கள் கொடுத்துட்ருக்கு. இப்போ ஒரு சில ராசி நல்லா இல்லாமல் இருக்காங்க, ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க, ஏகப்பட்ட சிக்கல்லையும் சில பிரச்சனைகளும் மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா அது சிம்மராசிக்காரங்க தான். சிம்மராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போன வருஷத்துலேருந்தே 2025 மார்ச் ஏப்ரல்லே உங்களுக்கு நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். குடும்ப பிரச்சனை உங்களுக்கு இருந்திருக்கும், கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, அதேமாதிரி நிறைய பிரிஞ்சு போனவங்க இருக்காங்க, கணவன் மனைவி பிரிஞ்சவங்க இருக்காங்க, கூட்டு தொழிலில் தோல்வி சந்தித்தவங்க இருக்காங்க, நண்பர்களால் முதுகில் குத்துப்பட்டவங்க இருக்காங்க, நிறைய பேர் நம்பிக்கை துரோகம் சந்தித்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி கூட இருக்கவங்க யார், நல்லவங்க யார், கெட்டவங்க யார், எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். காசு பணம்னா என்ன, யார் உதவினா வருவா, ஹெல்ப்னா யார் கூட வருவா, ஹெல்ப் கேட்டால் யார் நம்மளை விட்டு விலகி போவாங்க, எல்லாமே இந்த டைமில் உங்களுக்கு அந்த அனுபவத்தை சனி கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஏகப்பட்ட பிரச்சனையில் கடன் தொல்லையில் தான் அதிகமாக இருக்காங்க சிம்மராசிக்காரங்க. ஒரு சில பேர்த்துக்கு ஹெல்த் பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பண பிரச்சனை, ஒரு சில பேர்த்துக்கு பணம் இருந்து மனசில் நிம்மதி கிடையாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு அவங்கவுங்க கர்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி கர்மாவை தீர்க்கக்கூடிய கிரகமே சனி தான். அப்போ இந்த கர்மா அமைப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தையும், கெட்ட விஷயங்களையும் கெட்ட அனுபவத்தையும் சனி கற்றுக் கொடுத்துருக்காரு. சனி வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. நிறைய அனுபவத்தையும் நீங்கள் கற்றுருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சனி மேலே குருவோட பார்வை விழுந்துடும். சரிங்களா? சனிங்கிறது ஒரு கெட்ட கிரகம், ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் சனி. அப்போ அந்த கெட்டவன் மேலே ஒரு நல்ல கிரகத்தோட பார்வை விழுந்துருச்சுன்னா அந்த கெடுபலன்கள் எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அப்போ இந்த வருஷம் உங்களால் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். போன வருஷம் 2025 இருந்த பிரச்சனை, இந்த 26 இந்த ஆரம்ப பகுதியில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும் அர்த்தம். சரிங்களா? அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னு நடத்தலாம். விடுதலைங்கிறத விட முழுமையான பிரச்சனை கம்மியாகலைன்னா கூட ஓரளவுக்கு ஒரு 50% கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடுவீங்க. அதில் மாற்றமே கிடையாது. இப்போ இந்த 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி வந்துடும். 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா சுப செலவை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்த வருஷம் தான் அஷ்டம சனி முடியும். இப்போ இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களை கொடுப்பார். வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த டைம் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. வெளிநாடு போக முடியுங்கனால. ஏன்னா 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானம். தூக்கமே இல்லாமல் ஒரு கெட்ட கனவோட, அதேமாதிரி மனசில் நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை ஒரு போராட்டமாக நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இந்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அயன சயன போகஸ்தானத்தில் குரு வரனால கண்டிப்பாக ஒரு நல்ல தூக்கத்தை கொடுப்பார். ஃபாரின் ட்ரிப்பு, ஃபாரின் கனவு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். வெளிநாடு போக வைப்பார் உங்களுக்கு, வேலை விஷயமாவோ தொழில் விஷயமாவோ. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வேறு எந்த இடத்த பார்ப்பாருன்னா உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தையே பார்த்துருவார். 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக சமாளிக்கலாங்க. கடன் தீருதோ இல்லையோ, ஆனால் உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே அந்த கடனிலிருந்து வந்த பிரச்சனைங்க, அந்த கடுமையான விஷயங்கள், அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இந்த குரு வந்து கம்மி பண்ண வச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை குறிக்கிற இடம் 6ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல ஒரு சுபகிரகத்தோட பார்வை விழுகிறதுனால அது உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு. ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கடகராசிக்கு வந்து குரு பயிற்சி ஆவார். இது உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சிங்கிறனால கண்டிப்பாக அந்த ஒரு அதிகப்படியான ஒரு ஒளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து மேலே விழுக்கிறதுனால, ஒரு பிரம்மாண்டமான ஒளி வந்து 6ஆம் இடத்து மேலே விழுக்கிறதுனால நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவாருங்க சிம்மராசிக்காரங்களுக்கு. வேலையேலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க, அதேமாதிரி நல்ல வேலையை விட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஏதோ ஒன்று தப்பு சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க, நீக்கியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ தான் நல்லது பண்ணியிருந்தாலும் அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் பண்ண நல்லதுக்கு அடுத்தவங்க நல்லது இது வாங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது நீங்கள் என்னென்ன பண்ணீங்களோ, வேலை விஷயத்தில் என்னென்ன பண்ணீங்களோ அடுத்தவங்களுக்கு கிரெடிட் போயிடும். உங்களுக்கு நல்ல பேர் கிடச்சிருக்காது, கெட்ட பேர் தான் கிடச்சிருக்கும். இந்த டைம் 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருவார். வேலையெல்லாம் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கவங்க, காசு பண்ணதுக்கு பணப்பிரச்சனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வேலையை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவார். சரிங்களா? அதனால் சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த டைம் உருவாகும். கடன் இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உங்கள் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதுக்குண்டான சொல்யூஷன் யார் மூலமாவது கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அதேமாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 12ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்த்துருவார்.
அப்போ விருச்சிகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமா வரனால இப்போ வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, ஏன்னா அஷ்டம சனியில் தான் ஒரு சில பேர்த்துக்கு அது கெட்டது மாதிரி நடக்கிற மாதிரி இருந்து ஒரு சில நல்ல விஷயம் பண்ணிட்டு போயிடும். இப்போ 4ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறதுனால ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு சில பேர்த்து வாகனத்தில் ரிப்பேர் வச்சுட்டே இருந்திருக்கும். வண்டி செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு வண்டியில் ஏதோ ஒரு ரிப்பேர் செலவு வச்சுட்டே இருந்திருக்கும். இந்த டைம் நீங்கள் வாகனத்தை மாற்றுறது அல்லது வாகனம் வாங்குறது, வீடு புதுப்பிக்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று செலவு பண்ணிடுங்க. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டம சனியிலையோ 7.5 சனியிலையோ நம்ம செலவு ஏதோ பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு உடம்புலையோ ஃபிசிக்கல் டேமேஜ் ஏதோ நம்மளுக்கு ஹெல்த் கண்டிஷன் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ நம்ம பணத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அப்படியே ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தோன்னா அது நம்மளுக்கு ஆஸ்பத்திரி செலவோ, மருத்துவ செலவோ, இல்லை வெட்டி செலவோ, தண்ட செலவு அந்த மாதிரிலாம் வச்சிரும். இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு வீட்டுக்கான செலவு, இல்லை வாகனத்துக்காக செலவு, வாகனத்தை மாற்றுறது, புது வாகனம் வாங்குறது, இல்லை வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீட்டுக்கு ஏதாவது செலவு, வீட்டில் ரிப்பேர் அந்த மாதிரி ஏதாவது செலவு இருக்குது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, ஏதோ ஒன்று செலவு நீங்கள் வீட்டுக்கான செலவு பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த இது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சாதகமான அமைப்பு தான். குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. 8ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்தானங்க. அந்த ஆயில் ஸ்தானத்தில் சனி உட்காந்து உங்களுக்கு நிறைய கண்டத்தையும், ஹெல்த் பிரச்சனை, நிறைய சிம்மராசிக்காரங்க ஹெல்த் பிரச்சனை, அசிங்கமானம், வம்பு வழக்கு பிரச்சனை, நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்குறது, தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறது, நல்லது பண்ணி மாட்டியிருப்பீங்க, இது எல்லாமே உங்களுக்கு அனுபவிச்சுட்டு இருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். இது எல்லாமே இந்த குரு பார்வை விழுகிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிக்க நடத்தும். சரிங்களா? பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க, கவலையப்படாதீங்க. அந்த ஹெல்த்திலிருந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டாக ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் தான் கை வைப்பார், ஹெல்த்தில் தான் பிரச்சனை கொடுப்பார். ஹெல்த்து ரெடியாக இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனையை அசிங்கமானத்தை கொடுத்துருவார். தப்பே செய்யும் தண்டனையை அனுபவிக்க வைக்கிற மாதிரி கொடுக்கும் 8இல் இருக்க சனி. அதனால் இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நீங்கள் எந்த பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை சந்திச்சுட்டு இருந்தாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும், 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும், 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவும் ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? சுப விஷயங்கள், சுப செலவு கண்டிப்பாக பண்ணுவீங்க. செலவு உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக செலவு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே சுப செலவு வைக்கும். 12ஆம் இடத்துல சனி வந்தால் தேவையில்லாத செலவு வைப்பார், அவ்வளோதான். 12ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு வந்துட்டார்னா அது சுப செலவாக, சுபகிரகம் இருக்கிறனால சுப செலவாக, நல்ல செலவாக மாறிடும். அதனால் கவலையே பட வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில மாற்றம் சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க, பயன்படுத்திக்கங்க. இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலம்னு சொல்லிடலாம். சரிங்களா? ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் இந்த புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, பணத்தை போய் இந்த ஷேர் மார்க்கெட் அதிலெல்லாம் போய் மாட்டிக்கிறது, அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. தொழிலெல்லாம் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பிச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, இந்த MLM அந்த இதிலெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம். அதில் பெரிய சிக்கலாக கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதில் முதலீடு போடுறீங்க அதில் மட்டும் பார்த்து முதலீடு பண்ணுங்கள். வீட்டுக்கு தேவையான விஷயங்கள், வாகனம் வாங்குறது, வீட்டு செலவு பண்ணுறது, இதுக்கு மட்டும் பண்ணுங்களே தவிர பெருசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன், புதுப்பிக்க போகிறேன், இன்னொரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணி மாட்டிக்காதீங்க. அது அடுத்த வருஷம் நம்ம அஷ்டம சனி முடியும் போது பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அதை வந்து சிம்மராசி மக நட்சத்திரமா, இல்லை பூர நட்சத்திரமா, இல்லை உத்தர நட்சத்திரமா, நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், உங்கள் வயசு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, எந்த பிளானட்டோட இம்பாக்டில் இருக்கீங்க, அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகம் செஞ்சுட்ருக்கா, இதெல்லாம் வச்சு பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா அஷ்டம சனி பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நல்லா இல்லை, சில பிரச்சனைகள் இருக்கீங்க. ஆனால் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்து இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி வேணால் ஓரளவு கொஞ்சம் தப்பிச்சிடலாம் கண்டிப்பாக. இப்போ ஜாதகமும் சரியில்லாமல் இருந்து இப்போ இந்த அஷ்டம சனி நடந்து இப்போ குரு வரனால பெருசாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்காது. ஒரு 15லேருந்து 20% தான் நல்ல விஷயம் நடக்கும், பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அஷ்டம சனி ஈஸியாக நீங்கள் கடந்து வந்துட முடியும். அதில் மாற்றமே கிடையாது. அதனால் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் ஏஜ் என்ன, வயசு என்ன, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பிளானட் உங்களுக்கு இம்பேக்ட் பண்ணிகிட்டு இருக்குது, லைஃப் எப்போ மாறும், எப்போ செட்டில் ஆவீங்க, லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் எப்போல்லாம் தீரப்போகுது, இதெல்லாமே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.